ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய விழாவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ ஊட்டியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேங்க. நீங்கள் இப்போ பார்க்குற அந்த இடத்தோட பேரே ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த மேலே மலையில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நிறைய மூவிஸோட சாங்ஸ் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. மார்ச் ஏப்ரல் மாதத்தோட ஜூலை ஆகஸ்ட் மாதம் வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டமும் இருக்காது, கிளைமேட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கணும். ஊட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே விசிட் பண்ணாலும் வந்து 10 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது. அது ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து பகல்கோ முண்ட் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பார்த்திங்க டிக்கெட்லேயே அது இருக்கும். ஏதோ 9th மைல் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான நேமாக இருக்குது. எனக்கு என்ன லாங்குவேஜ்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சனா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தூரல் போட்டு இருந்துச்சிங்க. அதனால் வந்துட்டு கார் வந்துட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். எனக்கு என் காரில் பிடிச்ச வந்துட்டு இடம் அப்படின்னா வந்துட்டு அந்த டிக்கி தான். நீங்கள் லாங்கெல்லாம் ஓட்டும்போது வந்து போயிட்டு வர மரத்தடியில் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி டிக்கி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உட்காந்திங்க அப்படின்னா அந்த டிக்கியோட ஃபீல் வந்துட்டு அருமை உங்களுக்கு அப்போ புரியும். பாருங்கள் பாப்பா, ஊட்டியில் வந்து திரும்புகிற பக்கமெல்லாம் உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் போட்டிருக்கோம். அது வந்து கடைக்கு பேரே வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வச்சுட்ருக்குறாங்க. பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் பெருசாக கடை எதுவும் தேடல. அதனால் வந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையை பார்க்கவும் சரின்ட்டு வந்துட்டு நிறுத்திட்டோம். இங்கே சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாது, வறுக்கி, கேக்கு, தலைவலி தைலம், அப்புறம் அந்த இது நான் ஆல்கஹாலிக் வைனு, டீ தூள், காஃபி தூள் நிறைய இருந்ததுங்க. நிறைய ஐட்டம் என்னென்னமோ இருந்துச்சு. பாருங்கள், சிப்ஸு இதெல்லாமே கூட இருக்குது. ஒரு டூரிஸ்ட் உள்ளார வந்தாங்கன்னா அவங்க திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம் தான் இருக்கணும் அப்படின்றது வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த கடையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கடை நல்லா நீட்டாக சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் அதுக்கான மாதிரி விலையும் இருந்துச்சுங்க. 1/4 கிலோ சாக்லேட் வந்து 120 ரூபா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து 1/2 kg மட்டும் தான் வாங்கினேன். பிகாஸ் வந்து பெருசாக வீட்டில் யாரும் வந்து சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. நீலகிரி தைலம் பாட்டில் வந்துட்டு விலை கேட்டேன். சரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்குற அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 240 ரூபாங்க. ஆமாம், எதுவுமே ஊட்டியில் நீலகிரியில் விலை கம்மியே கிடையாது. சாயந்தரம் ஆக வந்து நல்லா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்சோ வந்து குளிருமே நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. வெளியில் வந்து பெருசாக வந்து சுற்ற முடியல. நீங்கள் இப்போ பார்க்கும்போது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து மணி வந்து 5:30 to 6 இருக்கும். இருந்தாலும் நல்லா வெளிச்சமாகவே தான் இருந்தது. இவ்வளோ வந்து குளிராகவும் மழையாக வந்துட்டு இருந்தாலும்
வந்து ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6:45 6:50 முன்னாடி வந்துட்டு சன்செட் ஆகவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க.